சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவான ஈஸ்டர் பண்டிகை புதுச்சேரி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்ட பெரிய LED திரை. தமிழ் திரைப்படத்தை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகள். துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி கூடுதல் இலாக்காவை ஒதுக்கி தலைமை செயலர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர் பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையான இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாம்பல் புதன் பாதம் கழுவும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளான இன்று கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராக்கினி தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உள்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட சூரிய வம்சம் திரைப்படத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் கிரிக்கெட் போட்டி மற்றும் திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் சரத்குமார் தேவயானி நடித்த சூரிய வம்சம் திரைப்படம் பெரிய LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இதனை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூடி அமர்ந்து கண்டுகளித்தனர். சூரிய வம்சம் படம் இன்னைக்கு இங்க ராக் பீச்ல போட்டிருக்காங்க. சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் பாக்குறதுக்கு ரொம்ப எல்லாரும் கூட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அவங்க கூட உட்காந்து பார்க்கும்போது நமக்கும் புதுசா பார்க்கும்போது இருக்கு. ஸோ சரத்குமார் படத்துல இது அவரோட ஒரு கரியர்ல சேஞ்ச் பண்ண படம். ஸோ இப்பவுமே எல்லாருக்கும் மோட்டிவேஷன் தான் இது ஒரு படம் ரொம்ப இதா இருக்கும். ஸோ எவ்ரி வீக் இந்த மாதிரி ஏதாவது படம் போட்டா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மூவி ஏதோ ஒன்று போட்டா ஐ மீன் ஒரு நல்ல மூவியா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம், என் பேரு சிவகுமார். நான் சென்னையில போறேன். எங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். ரொம்ப ஃபேமஸான படம். ஆனா இந்த லொகேஷன்ல பீச்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட அந்த பாட்டை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எஸ்பெஷலி அந்த பாட்டு ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த பாட்டு கேட்கும் போது இந்த காத்துக்கு அதுக்கும் எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்து தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனா பார்த்து கூட்டமா இருக்குது. இந்த பீச் காத்துல படம் பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வைப்பு கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு 4-5 படம் எவ்ரி வீக்லி இந்த மாதிரி பீப்புளை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு இவர் தான் அங்கிருந்து பார்க்கவே வந்திருக்கோம். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சிதம்பரத்துல தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி வீக்கெண்ட் வர்றதுனால நிறைய மூவிஸ் போடுறது மூலியமா நிறைய மக்களோட அது ஒரு ஹாப்பினஸா இருக்கு. பக்கத்துல பீச் இருக்கு, அது மூலமா பழைய மூவிஸ் எல்லாம் போடுறதுனால இது ஒரு மெமரிஸா எங்களுக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா வைப் பண்ணிட்டு அப்படியே மூவிஸ் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். இதே மாதிரி நல்லா பீச் காத்துல வாரம் படம் போட்டா நல்லா இருக்கும். நல்லா விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம்லாம் போட்டா நல்லா இருக்கும். நல்லா கூட்டம்லாம் வந்து பார்ப்பாங்க. ஹாய், சுப்ரமணியன் வணக்கம். இன்னைக்கு வந்து சூரியன் பார்க்கறது நல்லா இருக்கு. எல்லாரும் கூட உட்காந்து பார்க்கும்போது மினித்தண்டி ஒரு போட்டாங்க, அப்போ என்னால பார்க்க முடியல. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புதுவை மாநிலத்தில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பதவி உயர்வு பெற்ற IAS அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி கூடுதல் இலாக்காவை ஒதுக்கி தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதித்துறை செயலராக பொறுப்பு வகித்து வரும் ஆஷிஷ் மாதவராவ் மொரேருக்கு கூடுதலாக வனம் மற்றும் வனவிலங்குகள், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசனுக்கு ஏற்கனவே அவர் நிர்வகிக்கும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் விவகாரங்கள் துறை இயக்குநராகவும் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பொறுப்பு வகித்து வந்த பிரியதர்ஷினிக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையே ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்த YLN ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலர் துறை வழங்கப்பட்டுள்ளது. துறைமுகத்துறை இயக்குனர் பதவி வகித்து வரும் முகமது மன்சூருக்கு துறைமுகத்துறை செயலர், வணிக வரித்துறை சிறப்பு செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி தலைமை செயல் அதிகாரி பிப்டிக் மேலாண் இயக்குநராக பணியாற்றி வரும் ருத்ரா கவுடு தொழில்துறை மேம்பாடு மற்றும் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அக்னிவீர் திட்டத்தில் ஆட்தேர்வுக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளன. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்தில் பொதுப்பணி, தொழில்நுட்ப பணி, எழுத்தர், பண்டக காப்பாளர், டிரேட்ஸ்மேன் உள்ளிட்ட பிரிவுகளில் சேர சுமார் 25,000 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு ஏப்ரல் 10 கடைசி தேதி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞர்களின் நலன் கருதி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பிக்க இம்மாதம் வருகிற 25 வெள்ளிக்கிழமை வரை கடைசி நாளாகும். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னிவீர் ஆட்தேர்வுக்கு புதுச்சேரி பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 22/4/2020 செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தகுதியான இளைஞர்களும் அக்னிவீர் திட்டத்தில் இணையும் வகையில் இணையதளத்தில் பதிவு செய்வது மற்றும் அக்னிபாத் திட்ட விழிப்புணர்வு முகாம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளன. மேலும் வரும் 25 வரை அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலும் விண்ணப்பிக்கும் முகாம் நடைபெற உள்ளன. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்கள் அக்னிவீர் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். விண்ணப்பிக்க தேவையான ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, SSLC +2 மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், விளையாட்டு மற்றும் NCC சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பான்லே நிர்வாக சீர்கேடுகள் குறித்து நீதி விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுச்சேரி மாநிலத்தில் 1970ஆம் ஆண்டுகளில் கிராமப்புற பால் உற்பத்தியாளர் சங்கங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட பான்லே நிறுவனம் ஜனநாயக முறையில் தலைவர்களை தேர்வு செய்து அரை நூற்றாண்டு காலம் வெற்றிகரமாக இயங்கி வந்தது. புதுச்சேரி மக்களுக்கு தேவையான பாலை புதுச்சேரியிலேயே கொள்முதல் செய்த காலம் மாறி இன்று அண்டை மாநிலத்தில் அதிக விலை கொடுத்து பால் கொள்முதல் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதும், ரூபாய் 24 கோடிக்கு மேல் கடனை தாங்கி தள்ளாடி கொண்டிருப்பதும் வேதனை அளிக்கிறது. இதற்கு நிர்வாக சீர்கேடும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது சிதைக்கப்பட்டிருப்பதுமே காரணமாக உள்ளது. மாடு வளர்க்கின்ற விவசாயிகளுக்கும் பான்லே நிறுவனத்திற்கும் தொடர்பில்லாத சூழலை உருவாக்கி பெயரளவில் இந்த சொசைட்டிகளை பயன்படுத்தி கொண்டு வெளியில் பாலை வாங்கி விற்று கொண்டிருக்கின்ற இடைத்தரகர்கள் வேலையைத்தான் இன்று பான்லே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது.
அரசிடம் இருந்து தனிப்பட்ட மானியம் பெற்றும் நிறுவனம் கடனில் தத்தளிப்பது வேடிக்கையாக உள்ளது. ஒன்றிய அரசின் கூட்டுறவு நிறுவனமான அமுல் நிறுவனம் புதுச்சேரி பாண்லே நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பால் பவுடர், நெய், வெண்ணெய், ஐஸ்கிரீம், பாதாம் பால் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்வது என்று ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் பாண்லே நிர்வாகம் தன்னுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக இன்று அமுல் நிறுவனம் கொள்முதல் செய்து வந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதும், அமுல் நிறுவனம் தமக்கு தேவையான பொருட்களை வேறு மாநிலத்தில் கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதனால் பாண்லே நிறுவனம் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்படும். இதற்கு பாண்லே நிர்வாகம்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தில் எப்போதும் போல் தயக்கம் காட்டாமல் சிறப்பு கவனம் செலுத்தி அமுல் நிறுவனம் வெளியேறுவதின் காரணத்தை கண்டறிந்து சரி செய்து மீண்டும் ஒப்பந்தத்தை புதுப்பித்து உயிர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாண்லே நிறுவனத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை தரமாக உற்பத்தி செய்வதும், பாண்லே பூத்களை மேம்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொந்தமாக பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் கூறியது போல் மாடு வளர்ப்பவர்களிடம் நேரடியாக மாடு வாங்குவதற்கான மானியத்தை அளிக்க வேண்டும். கால்நடை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தீவன மானியம், அடர் தீவனம் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். வளர்ந்து வரும் விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப நேரடி கருமுட்டை வைக்கக்கூடிய சூழலையும், பசுக்களுக்கு பெண் கன்றுகளை ஈன்றக்கூடிய ஊசியை போடக்கூடிய சூழலையும் உருவாக்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதேபோல் புதுச்சேரியில் பாலின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு கூட்டுறவு நிறுவனங்களான பாப்ஸ்கோ, ஸ்பின்கோ, அமுதசுரபி போன்றவைகளை மூடியது போல் பல ஆயிரம் விவசாயிகளுக்கு வாழ்வளித்து வருகின்ற பாண்லே நிர்வாகத்தை மூடுவிடா நோக்கி செல்வதை தடுக்க வேண்டும். மக்கள் பயனடையும் பாண்லே நிறுவனத்தை காப்பது அனைவரின் கடமையாகும். பாண்லேவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயலை துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் தடுத்து நிறுத்த வேண்டும். பாண்லே நிர்வாக சீர்கேடுகள் குறித்து நீதி விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தகுதி வாய்ந்த IAS அதிகாரியை நியமித்து பாண்லே நிறுவனத்தை மீண்டும் நல்ல முறையில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த 02. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா MP நிதியின் மூலம் குருமாம்பேட் அமைதி நகர் 1 முதல் 6 வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ் ராஜ், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக தொகுதி செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் மாணவர்கள் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக தொகுதி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நண்பகல் 12 மணி அளவில் லப்போர்த்தி வீதியில் உள்ள தலைமை கழகத்தில் மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையிலும் மாநில மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கண்ணன், அமுதன், கீர்த்தி எழினி, ஸ்ரீபன்ராஜ், முத்தரசன், தமிழ்மகள் ஜான்சி ராணி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் கழக வளர்ச்சி பற்றியும் மாணவரணி தொகுதி நிர்வாகிகள் தேர்வு மற்றும் இல்லந்தோறும் மாணவரணி உறுப்பினர் விண்ணப்பத்தால் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, லோகையன், ஆறுமுகம், அருள் செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், செந்தில்வேலன், பிரபாகரன், அமுதா குமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராமன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன்,
சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 51 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் வாரந்தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் குறை தீர்வு முகாம் நடைபெறுகிறது. அதன்படி மக்களிடம் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வும் காணப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற முகாமில் காவல்துறை துணைத் தலைவர் ஆர் சத்யசுந்தரம் பங்கேற்றார். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌசன்யா கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம், கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையம், புதுச்சேரி வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவு ஆகிய இடங்களிலும் மக்கள் மன்றம் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 42 மகளிர் உள்ளிட்ட 214 பேர் பங்கேற்றனர். அவர்களில் 71 பேர் மனுக்களாக குறைகளை தெரிவித்தனர். அவற்றில் 51 மனுக்களுக்கு அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தீர்வு கண்டுள்ளனர். புதுச்சேரி பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவையும் துணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலையும் நியமித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதியுடன் புதுச்சேரி பேரவையின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்பாக அங்கு தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி பேரவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக மன்சுக் மாண்டவியாவையும் துணை பொறுப்பாளராக அர்ஜுன் ராம் மேக்வாலையும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நியமித்ததாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் அர்ஜுன் சிங் தெரிவித்துள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவான ஈஸ்டர் பண்டிகை புதுச்சேரி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்ட பெரிய LED திரை. தமிழ் திரைப்படத்தை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகள். துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி கூடுதல் இலாக்காவை ஒதுக்கி தலைமை செயலர் உத்தரவு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.